இவர்தான் அந்த பாக்ஸர். ஓகே, அதாவது இப்போ நம்ம என்னன்னா எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மறுபடியும் பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். மீண்டுமா மறுபடியும் ஏன்டா பீச்சுக்கு போகிறா அப்படின்னு கேட்டால் என்னடா இது வந்து அது இல்லை ஒரே பீச்சு தான். என்ன காரணங்கள் வேறு காரணங்கள். காலையில் குளிக்க போனோம், இப்போ வந்து செலிப்ரேஷன் இருக்குது, அதை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் ட்ரெஸ் கூட பார்த்தாலே தெரியும் காலையில் எப்படி போயிருந்தோம் இப்போ எப்படி போயிடுறோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் கருப்பாக போயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, வெயில சுற்றணும். இப்போ வந்து டீ வாங்கி தர போகிறாப்புல சித்தப்பு. நீங்கள் எப்போ வந்தீங்க? மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன டீடா? Saffron tea. Do you know meaning of saffron? Actually, saffron is குங்குமம். Called குங்குமம். குங்குமத்தை டீயில் போட்டு அதை நம்ம இப்போ வந்து குடிக்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் குங்குமம் டீ குடிச்சிருக்கீங்களா? இது வரையும் குடிச்சது இல்லை. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. இப்போ புதுசாக நான் கேள்விப்பட்டேன். சரி ட்ரை பண்ணிடுவோமே. அது இவருடைய வழிகாட்டலின் பேரில் நாங்கள் குங்குமம் டீ குடிக்க கமிஷன் வாங்குறாப்புல. இவர் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் வந்து எப்படின்னா நம்ம என்ன வீடியோ போட்டாலும் இவர் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுவார். நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரே இவர் தான். வேலை இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அவர் வந்து காலையில் டியூட்டி போயிட்டு நைட்டு தான் வருவார். காலையிலண்டா விடிய காலையில் 4 மணிக்கு டியூட்டி போகிறாரு, நைட்டு 8 மணிக்கு தான் வருவார். இருந்தாலும் அவர் கமெண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுறாரு. என்ன விடிய காலையில் 4 மணினாலுமே அது நைட்டு தானே. நைட்டுக்கே டியூட்டிக்கு போயிட்டு நைட்டுக்கே வர்றாரு. அப்போ வந்துட்டார் சீக்கிரம். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. ஆனால் காலையில் 4 மணிக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு தான் வராரு. அந்த மாதிரி நேரத்துலேயும் நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவர் இவர் தான். இவர் பேர் பாண்டியன் ரத்னவேல் பாண்டியன் ஃப்ரம் ராம்நாட். அவருக்கு இன்ட்ரோடக்ஷன். இது என்னது? நாளைக்கு குடிக்கிறதுக்கு இன்னைக்கு பிளான். நாளை 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 என்று இன்றே மறவாதே, இன்றே மறவாதே. இன்னும் டீ இன்னும் வரல தம்பி. இன்னும் டீ இன்னும் வரல தம்பி. டீ இன்னும் வரல. அபுதாபி வந்து மக்களுக்கு சுற்றி காமிக்காமப்பா. இதுதான் அபுதாபி. அபுதாபி மக்களே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சாஃப்ரான் டீ வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம சாஃப்ரான் டீ நார்மலா சொன்னா அது போதும். நீ எதுக்கு இப்படியே இழுக்கறியா? அது நம்ம அம்முடி வயசு வருது. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப நம்ம மம்முடி வாய்ஸ் எதுக்கு எடுக்கிறோன்னா இது வந்து கேரள கடை, அதனால மம்முடி வாய்ஸ் எடுக்கிறோம். கையில கொடுத்து டக்குன்னு விட்டுருவேன். ரிவ்யூவா? வேற லெவலில் இருக்கு, வேற லெவலில் இருக்கு சாஃப்ரான் டீ. என்ன இது? ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. எவ்வளோ இந்த டீ எவ்வளோ? அவரை கேட்குறப்ப ரியாக்ஷன் எவ்வளோ எக்ஸைட்டாக கொடுக்குறீங்க. நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? நல்லா இருக்கும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு ஆளு வரும், எங்களுக்கு இல்லை. ஏதோ இதில் போட்டாங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் போட சொல்லுவேன். என்ன நீ கேமரா வச்சுன்னா உங்களுக்கு எத்தனை பண்ணீங்களா? தமிழா நீங்க இவ்வளவு நேரம் சொல்லவே இல்லை தமிழ். ஏன் வச்சு கண்ட நான் உங்கள்ட்ட இருந்து எடுத்துருப்பியோ? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இல்லையா? எந்த ஊர் என்னன்னு விசாரிச்சிருப்போம்ல, வழக்கமா நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். இந்த கடையில தான் நம்ம டீ குடிக்கிறோம். டீ வந்து வேற லெவலில் இருக்கு. அதாவது டீல வந்து சாஃப்ரான், இது சும்மா கிடைக்கல நமக்கு. குங்குமப்பூ டீ, குங்குமப்பூ வந்து டீயில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான டீயை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். நீங்கள்? இது சாதாரணமாக நம்ம அடையலை, கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமாக வெயிட் பண்ணி வாங்கியிருக்கோம். 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணி இதை வந்து நம்மளுக்காண்டி ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நாங்கள் இது வந்து இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு முன்னாடியே வந்து ஃபேமிலி பார்க் இருக்குது, அதை நம்ம வந்து நெருங்கியாச்சு. ஆல்ரெடி கல்ச்சர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. இங்கே என்ன செலிப்ரேஷன்னா மெயினாக என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த மாதிரி ஓடுறானுங்களா இப்படி மாற்றி மாற்றி ஸ்ப்ரே அடிச்சுக்குவாங்க. அதாவது ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன். இங்கே உள்ள அரபி எல்லாமே வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுக்குள்ளேயே ஸ்ப்ரே அடிச்சுக்குவானுங்க. காரு, அவனை மூஞ்சி எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே அடிச்சுக்குவானுங்க.
அதுதான் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் அதிகமாகவே நடக்கும். அவங்க பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதே இந்த நேஷனல் டே தான். சொல்லுங்கள். இல்லை, அவங்க பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது இந்த நேஷனல் டே தான் பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பெரிய ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே இங்கே வராது. ஒன்லி பெருநா நமக்கு பெருநா மீன்ஸ் பக்ரீத், ரம்ஜான் அது மட்டும் தான் வரும். அதெல்லாம் ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சும்மா ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரியா கல்ச்சரை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேஷனல் டேல தான் நடக்கும். ஒரு 2 நாளைக்கு ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சின்ன பசங்க அவுத்து விட்ருவாங்க. ஒரு சிக்னல் எதுவும் பார்க்க மாட்டாங்க. டிராஃபிக் சிக்னல். அதாவது இன்னைக்கு வந்து என்னன்னா எங்களுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. இருக்கு, கல்ச்சரை மட்டும்தான். கல்ச்சரை பண்றது மட்டும்தான் ரூல்ஸ் இருக்கு. அவங்க கண்ணில் படாமல் பண்ணுவாங்க. ஆமாம், எந்த ரூல்ஸும் கிடையாது. இன்னைக்கு எங்கே வேணாலும் காரை போடுவாங்க, காரில் கல்ச்சரை பண்ணுவாங்க. அலப்பறை தான் இன்னைக்கு ஃபுல்லாக. அதை பார்க்க தான் நம்ம இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கோம். வேற மாதிரி இருக்குங்க. செலிப்ரேஷன் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. இதுதான் செலிப்ரேஷனு. நேற்றுலேருந்து போடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். அதாவது நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண வரல, அவங்க செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். நீ என்ன சொல்ற? அதாவது காரோட ரூஃபு எல்லாத்துலேயும் ஏறி எல்லாரும் மேலேயும் ஸ்ப்ரே அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி அலப்பறை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக என்னன்னா இதுதான் செலிப்ரேஷன். நான் சொன்ன செலிப்ரேஷன் இதுதான். அங்கே பாரு, காரை வந்து குளிப்பாட்டிடுவாங்க ஸ்ப்ரே வச்சு. இதுதான் இங்கே செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷனை பார்க்க தான் நாம் அங்கிருந்து இங்கே வந்துள்ளோம். இது வந்து அபுதாபியில் மட்டும்தான் ஸ்பெஷலாக நடக்கும், வேற எங்கேயுமே நடக்காது. துபாயில் ஒரு சில இடங்களில் நடக்கும், ஆனால் அபுதாபியில் செம்ம ஸ்பெஷலாக நடக்கும். நான் இதுக்காக தான் சொன்னேன் அபுதாபி எனக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும்ன்ற உன்னை அடிப்பாங்க. நான் வந்து ஹாரிஸுக்கு தான் அடிக்க சொன்னேன். அவனுக்கு எல்லாரும் சேர்த்து அடிச்சு விட்டு போயிட்டானோ. அண்ணா மட்டும் தப்பிச்சுட்டான். நல்லா அடிச்சு விட்டாங்களா? இது பரவாயில்ல. இதுதான் இந்த செலிப்ரேஷன். இப்படி மாற்றி மாற்றி காசு செலவு பண்ணி, ஆமாம், மாற்றி காசு செலவு பண்ணி இப்படி மேலே ஸ்ப்ரே அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அதான் இங்கே நடக்கும். இன்னொரு குத்து என்ன மாட்டாங்க, ஒருத்தர் சிக்கிட்டானு எங்கடா இருக்கு எங்கன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். எங்கன்னு சொன்னதே தெரியும். எங்கடா எடுக்கிறது எல்லா பக்கமும் செலிப்ரேஷன் போகிறான். சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில் கன்று மாதிரி ஏதோ வச்சுக்கிட்டு, ஆனால் கன்று எல்லாமே வாட்டர் கன்று, ஸ்ப்ரே கன்று இதெல்லாம் வச்சு தான் அடிப்பாங்க. ஒரு காருக்குள்ளேருந்து அடிக்கிறாங்க. வாங்கடா, போயிடுவோம்டா, வாங்கடா, இந்த போடுறா. எப்படி போயிட்டு இருக்கோம், ஆரிச்சு ஓடுறான். ஹபீபி அவனோட என்னங்கடா பண்றீங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? யாரடா வீடியோ எடுக்கிறது? எங்கடா நான் வீடியோ எடுக்கிறது? ஒரே குழப்பமா இருக்குடா. கார வீடியோ எடுக்கிறதா இல்ல இவங்க வீடியோ எடுக்கிறதா? பேச நல்லா இவன் நீ எடுத்துக்கிட்டான் உங்கள. அப்போட அடுத்து போ, அங்கிட்டு போ. இது போ, யாராச்சும் கூப்பிட்டு பேட்டி எடுப்போம். அங்கிட்டு போயிருப்போம். இந்த பாரு, இந்த பாரு அடிக்கிறானோ பாரு. உன்னை அடிச்சு பிப்பாங்க. அதாவது ஒரு 2 குரூப்பா பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு. இதுதான் ஃபைட்டு. எல்லாம் இவங்கெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க. அவங்க எல்லாம் அப்படியே ஸ்கூல் விட்டு அப்படியே வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அந்த செலிப்ரேஷனுக்கான இடம். கூட்டத்தை பார்த்தீங்களா? வேற மாதிரி இருக்கும் கூட்டம். இது ஃபுல்லாவே வந்து எங்கடா அந்த ஸ்ப்ரே பாட்டில் எங்கடா?
என்ன கடக்கா இந்த கடக்கா ஸ்ப்ரே பாட்டிலு. இந்த ஸ்ப்ரே வச்சு தான் நம்ம இவங்கெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை நான் என் கையில் இருக்கிறத பார்த்தாலே என் மேலே வந்து அடிச்சுட்டு போவாங்க. தெரியல எங்கடா ஓடுறியா? ஏன் கத்திரியா? ஆத்தாடி ஆத்தா ஜஸ்ட் மிஸ். அதாவது என்னன்னா செலிப்ரேஷன் எல்லாம் ஆளுக்கு ஸ்ப்ரே பாட்டில் அது இதையும் கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுனால என் மேலே அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம எதையுமே கண்டுக்க கூடாது. அப்படி ஜாலியாக அடிச்சுட்டு இருப்பாங்க. நம்மளும் அதை ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடணும். வேறு வழி இல்லை. சண்டைக்கெல்லாம் போக முடியாது. இங்க எங்கடா போயிட்டு இருக்கியா? ஆண்கள் பெண்கள் என்று பாராமல் யாரை பார்த்தாலும் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறானுங்க. இப்ப சொல்லு. ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அதெல்லாம் இப்ப கிடையாது. மொத்தத்துல யாரா இருந்தாலும் நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆமா, நாங்க வந்துட்டு அவங்க செலிப்ரேட் பண்றத பார்க்க தான் வந்திருக்கோம். நாங்க செலிப்ரேட் பண்ண வரல. மெயினா நம்ம வந்துக்கிறது எதுக்குன்னா இங்க வந்து வான வேடிக்கை விடுவாங்க. அதாவது ஃபயர் ஷோ இருக்கு 9 o'clock 10 minutes விடாம வெடி வெடிக்கும். அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஒரே காமெடியா இருக்கு. அழகா இருக்கா? வளைச்சுட்டாங்க, ஒரு ரவுண்ட் கட்டிட்டானு அவ்வளோல விட மாட்டானு. இப்ப யார் எங்கிட்ட வீடியோ எடுக்கிறது? எல்லா பக்கிட்ட எடுக்கிறாங்க. அப்படியே நிப்போம், அப்படியே நிப்போம். ஓடிடுவோம். எல்லாரும் குளிக்கிறாங்க. குளிப்பட்டி கொண்டு வராங்க. ஆமாண்டாங்கல்ல, சுத்தி சுத்தி வரான். கரெக்டா குறுக்குவாம ஒருத்த மறைச்சிட்டான்டா. நம்ம நைட்டு வந்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்ன வியூ இந்த வியூ தான். செம்மையா இருக்கா? வேற லெவல்ல இருக்கும். எங்கே பார்த்தாலும் எல்இடி லைட்டு தான். சரியாக 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல. 9 o'clock 10 minutes விடாமல் வெடி வெடிக்கும். அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம்.